சென்னையில் வருகின்ற 27ஆம் தேதி புத்தக கண்காட்சி நடைபெற இருக்கிறது. அதன்படி வருகின்ற டிசம்பர் 27ஆம் தேதி முதல் ஜனவரி 12ஆம் தேதி வரை புத்தக கண்காட்சி நடைபெறும் என தகவல் வெளியாகியுள்ளது. இந்த நிகழ்ச்சியை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தொடங்கி வைக்கும் நிலையில் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜயும் அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள இருப்பதாக தற்போது தகவல் வெளியாகியுள்ளது. சமீபத்தில் நடைபெற்ற அம்பேத்கர் நூல் வெளியீட்டு விழாவின் போது நடிகர் விஜய் திமுகவை கடுமையாக சாடி பேசினார். குறிப்பாக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் 2026ஆம் ஆண்டு நடைபெறும் தேர்தலில் 200 தொகுதிகளில் வெல்வதே இலக்கு என்று கூறியிருந்த நிலையில் இருமாப்புடன் 200 வெல்வோம் என்று கூறுகிறார்கள் எனவும் 2026ஆம் ஆண்டு மக்கள் அவர்களை மைனஸ் ஆக்குவார்கள் என்றும் தெரிவித்திருந்தார். அதன் பிறகு சமூக நீதி பேசும் திமுக அரசு வேங்கை வயல் சம்பவத்திற்கு எதிராக எந்தவிதமான நடவடிக்கையும் இதுவரை எடுக்கவில்லை என்றார். இதேபோன்று விஜயின் முதல் மாநாட்டின் போது கூட குடும்ப ஆட்சி செய்யும் அரசு என்று திமுகவை சாடி பேசியிருந்தார். தொடர்ந்து திமுகவை விமர்சித்து வரும் விஜய் தற்போது உதயநிதி ஸ்டாலினுடன் நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள இருப்பதாக வந்த தகவல் தமிழக அரசியல் வட்டாரத்தில் பேசும் பொருளாக மாறியுள்ளது. மேலும் இது சாத்தியமானால் தமிழக வெற்றி கழகத்தினர் மற்றும் திமுகவினர் ரியாக்ஷன் எப்படி இருக்கும் என தமிழக அரசியல் கழகத்தில் தற்போது சூடு பிடித்து உள்ளதாக தகவல் வெளியாகி பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தி உள்ளது.